வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காதி லட்சுமிராஜ் எனும் நான் அவரிடம் கற்ற கதை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு 1/4 மணி நேரம் முறையறிஞ்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். எந்த உணவும் முறையறிஞ்சு சாப்பிட்டோம்னா அது அப்படியே செரிமானமாகி சத்து நீரா மாறி ரத்தமா மாறி எல்லா பக்கம் போகும். மிச்ச கசடுகள் கழிவுகள் பூரா முழுமையா வரும். வந்துட்டான் நோயே இல்லை. அந்நோயே இல்லாத மனிதன் பல்லாண்டு வாழலாம். அது வள்ளுவரும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை விட ஒண்ணு, எத்தனை வயதானாலும் நரம்பு தளர்ச்சி சதை தளர்ச்சி வரவே வராது. இது உண்மை. ஏன்னா குரு அத்தனை 250 ஆண்டுகள் பக்கம் வாழ்ந்திருக்காரு. சாதாரண உணவு கிடையாது, உடை கிடையாது, வயிறும் கிடையாது. கடைசி வரைக்கும் நரம்பு எல்லாம் நல்லா தெளிவா இருந்தாரு. பாத்தீங்களா? நாம அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் போது இருக்கிற காலம் வரைக்கும் நோய் இல்லாம நிம்மதியா காரியங்கள் எல்லாருக்கும் பயனாக நமக்கும் பயனாக வாழ்வோம். அந்த பக்குவத்துக்காக நாம இன்னைக்கு அதிகமான ஒரு ஆளுக்கு பார்த்தா நல்லா இருக்கிறாங்க, பார்வைக்கு நல்லா இருக்காங்க, உடலும் அப்படி இருக்கு. ஆனா ஐயா ரத்த சோகை அதானே, ரத்த சோகை ரத்தம் பட்டுன்னு சோகத்தை சோர்ந்துதான் போவோம், கடைசி ஏமாந்தும் போவோம். ஆகவே அந்த இதுக்கு நீங்க பெருசா ஒண்ணு சொன்னதை காதுல கேட்டுட்டு செல்லுல பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நாங்க எவ்வளவோ வேலை இருக்கோம், மக்களுக்கு பயனாகட்டும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா? முருங்கைக்கீரை இவ்வளவு கீரை, கருவேப்பிலை ஈர்க்கோர் பொடி பொடியா பிடிச்சிருக்கு இவ்வளவு, இஞ்சி சீரகம் சோம்பு ஓமம் பெருங்காயம் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் கல்லுப்பு எல்லாம் பொடி பொடியா போச்சு. எல்லாம் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் சொல்றேன், கடைசிக்கு அவ்வளவு இல்லாட்டின்னு இவ்வளவுதான் ஆகுது. பார்த்து எல்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க. இந்த முருங்கை தலையும் கருவேப்பிலை தலை இவ்வளவு, பாக்கெல்லாம் ஒவ்வொரு பல்லும் போட்டாலும் போதும். தட்டி போட்டு ஒரு கடைசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் சொன்ன மாதிரி 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் சுண்டுட்டு ஒரு உப்பும் போட்டுக்காங்க. வடிச்சு வெறும் பக்கத்திலே காலை வெடி போயிட்டு வந்து சாப்பிடுங்க. சந்தர்ப்பம் தான் 2 தடவை சாப்பிடலாம், ஒரு தடவை சாப்பிட்டாலும் என்னென்னமா சொல்றாங்க முழு ரத்தம் வரும். எப்படி இதுலையா? இதுலயும் ரத்தம் இருக்கு. சாப்பிட்ட உணவுகள் இருந்து அப்படியே எப்படி சத்துக்களை இழுத்து ரத்தமா மாற்றக்கூடிய சக்தி இப்ப நான் சொன்னதுக்கு இருக்கு. பாத்தீங்களா? இதை விட இந்த உணவுகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரியா செரிமானமாகாது. அதுல இருந்து செரிமானமான ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகும்? நீங்க ஒண்ணும் வேண்டாம். பாருங்க, அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒண்ணு பெருசா ஆட்ட வேண்டியதில்லை, ஒண்ணும் வேண்டியதில்லை. உங்க வகுத்தை நல்லா இடுங்க. இப்படி 3 தடவை நல்லா திரும்பினா அதுல 3 தடவை அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி 3 தடவை 3 3 3 6 9 நவகிரகங்கள் 9 வாரம் நல்லா வேலை செய்யும். பெருசா நீங்க ஒண்ணு பேர் வித்த போட்ட மாதிரி போறீங்க. இப்ப உங்க நேரம் முடிஞ்ச செய்யுங்க. இதை எப்போ காலையில வெறும் வகுத்துல தான் செய்யணும். அப்பதான் உள்ள போகும். செஞ்சு போட்டு நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணும். அதாவது பச்சை தண்ணி முதலே ஊற்றி வச்சுக்கோங்க. எவ்வளவு? ஒரு 1/2 டம்ளர், சும்மா அவ்வளவு இருந்தா போதும். பன்னீர் ரோசா பூ செடியில இருந்து பிடுங்கணும், பிரிட்ஜில் வச்சு எடுத்துடாதுங்க. செடியில இருந்து போய் பெருசா போடுறாங்க. ராத்திரிக்கே என்ன 3 இதழ் 2ஆ பிச்சு போட்டுங்க. 1/2 டம்ளர் தண்ணி இல்லை 3/4 டம்ளர் தண்ணி. காலையில பயிற்சி முடிச்சுட்டு முதல்ல அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுங்க. வாய்வை போர் எடுக்கும். உள்ள எவ்வளவு பெரிய உஷ்ணத்தையும் நீக்கும். புண்ணு இருந்தா ஆத்தும். குடலை சுத்தம் பண்ணு, மனசை தெளிவு பண்ணு, துர்வாடை வராது. பாத்தீங்களா? ரத்தத்துக்கு இதுவும் ஒரு உயிரோட்டம். கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.